கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42:2. ஆம் பிரியமானவர்களே, இது என்ன வார்த்தை அப்படின்னா விசுவாசத்தின் வார்த்தை. ஆமாப்பா, பைபிளில் அதிகமான சோதனை யாருக்கு வந்துச்சு அப்படின்னா யோபு என்கிற ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்தது. அவர் எந்த தவறுமே செய்யலை, மாறாக அவரோட உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாரா இல்லை ஆண்டவரை மறுதளிக்கிறாரான்னு பிசாசு கொண்டு வந்த சோதனையிலையும் கூட அவர் சொல்கிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டார். அவரோட உடம்புல கூட பருக்களால் நிறையப்பட்டார். ஆனாலும் அந்த நிலைமையில கூட யாரை நம்புகிறாரு அப்படின்னா ஆண்டவரை நம்புகிறாரு. ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய அப்படின்னா 1-2 காரியம் இல்லை, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சோதனையான நேரங்களில் வேதனையான நேரங்களில் நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்போம், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, நான் நல்லா தானே இருந்தேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கூட நம்ம சோர்ந்து போய் கேட்கலாம். இல்லைப்பா, இல்லை, இது நம்மளை வேதனைப்படுத்துறதற்காக இந்த பாதை கிடையாது. இதில் நம்மளை கற்றுக் கொடுத்து நம்மளை வளர்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்காக சில பாதைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஸோ யோபை போல் எந்த பாதையில் நடந்தாலும் ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி முழு நிச்சயமாய் ஆண்டவரை நம்பி விசுவாசம் பண்ணி நம்பிக்கையாக இருங்க. யோபுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்தது போல் இழந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.